என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக இந்த பிரித்யங்கரா உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றால் என்னை நீ தவிர்த்து விடாதே. ஏனென்றால் என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை தேடி பேரதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து என் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் அம்மா உனக்கு நல்ல பதிலை கொடுக்கவில்லை என்று நீ வேதனைப்பட்டதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக ஆடி மாதத்தினுடைய நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளைக்கான வெற்றியினை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றேன். என் தங்கமே, நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்கானது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த பிரித்யங்கராவின் ஆசீர்வாதங்களோடு நல்லபடியாக வாழ நீ தயாராக இரு. உன்னை இந்த வாழ்க்கைக்கு நல்லபடியாக கொண்டு சேர்க்க நான் நிச்சயமாக இருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கு கொடுக்கின்ற உத்திரவாத வாக்கு என்பது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அம்மா ஒருபொழுதும் அதை இல்லை என்று நான் தவிர்க்க மாட்டேன். நான் உனக்கு தர நினைத்துவிட்ட விஷயங்களை யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த பிரித்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக அனுபவிக்க தயாராக இரு. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எதிர்பார்த்து நிற்காமல் நான் நிச்சயமாக உனக்கான நேரத்தில் உனக்கான நல்ல விஷயங்களை முழுமையாக கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் போல கஷ்டங்களும் வர வேண்டும். கஷ்டங்கள் வந்தால்தான் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையினுடைய அருமை என்னவென்று தெரியும். இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு புரியும். அப்படி புரிய வேண்டும் என்றால் என் குழந்தை, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே திறமையாக செய்துவிடு. உனக்கு என்னாலும் இந்த தெய்வத்தினுடைய துணை இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த பிரித்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளுமே நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல செய்தி, இந்த தாயானவள் என் மூலமாக நிச்சயமாக ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளையும் உனக்கு நான் தர நினைக்கின்ற நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே முழுமையான மனநிறைவோடு இருந்து விட்டால் போதும். என்னென்ன சூழ்நிலைகள் இன்று வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கும், எதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து எடுக்கும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஆனால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது என்னவென்பது உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் எல்லாம் உணர்ந்ததனால்தான் உனக்கு இத்தனை தைரியமான வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று வேண்டுமானால் உனக்கு மன கஷ்டங்கள் இருக்கலாம். இன்று வேண்டுமானால் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நாளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும். அது நான் உனக்கு செய்து கொடுக்கின்ற சத்தியமாக நீ எடுத்துக்கொள். என் பிள்ளையே, இன்று விட்ட விஷயம் நாளை நீ பிடித்து விடுவாய். இன்று எந்த ஒரு விஷயத்தை உன்னால் சரியாக கையாள முடியாமல் தவித்து நின்றாயோ, நாளை அந்த விஷயம் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எல்லாமும் முழுமையாக கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருந்தாமல், வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் நமக்கு முழுமையானதை இனிமேல் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்க வேண்டும். எதை செய்தாலும், யார் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தாலும் தெளிவோடு இரு. எதையுமே எதிர்கொள்வதற்கு சரியான மனநிலையோடு நீ இருந்து விட்டால் போதும். எப்பொழுதும்
போல இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷங்கள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எதற்காகவும் என் குழந்தை வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நீ துணை கொண்டிருப்பது உன் பிரித்யங்கரா நான் என்பதனை மறந்து விடாதே. இந்த அம்மாவின் அன்பு கிடைத்துவிட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்பட போகின்றது? நீ அறியாத விஷயமா? இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய காரியமா? இல்லை அல்லவா? உனக்கு அது கிடைக்கிறது என்றால் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அனுபவங்களை சரியான நேரத்தில் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக முழுமையான மனநிறைவை கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது. எப்பொழுதும் போலத்தான் சந்தோஷமும் பின்தொடர்ந்து வருகின்றது. அதனால் எதற்காக என் பிள்ளை நீ கவலைப்படுகின்றாய்? எல்லாமும் உனக்கானதாக மாறும் பொழுது, எல்லாமும் உனக்கான விஷயங்களாக நடக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கி நிற்க வேண்டாம். எந்த சூழ்நிலைகளுக்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட்டு கண்ணீர் விட வேண்டாம். எல்லாமுமே ஒரு நாள் உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்று காலையிலிருந்து இப்பொழுது வரை நடந்த விஷயங்களை எண்ணுகின்றாயல்லவா? அதில் உனக்கு வந்த கஷ்டங்களை மட்டும் சிந்திக்காமல் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களையும் சிந்தித்துப்பார். நிச்சயமாக ஏதாவது ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கும். எந்த இடத்தில் விட்டாய், எந்த இடத்தில் நீ வாழ்க்கையை விட துடித்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார். நீ அதை மட்டும் புரிந்து கொண்டால் நாளைய வெற்றி உன்னுடையது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, தவறு எங்கே நடந்தது, எந்த இடத்தில் நீ கோட்டை விட்டாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் நிச்சயமாக அடுத்தது என்ன செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி விடுவாய். எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக வருகின்ற நன்மைகளை நீ இனிமேல் கண்ணார காண வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தருகின்ற அற்புதங்களை நீ உணர வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ கைவிட நினைக்காதே. என் பிள்ளையே, இன்றோடு எதுவும் முடிந்துவிடப் போவது இல்லை. நாளை என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ சந்திக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் இன்றோடு முடியவில்லை. நாளையும் உனக்கு இந்த வாழ்க்கை எதையாவது கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலை என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிர்நோக்கி தொடங்க வேண்டும். எப்பொழுதும் போலத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக எண்ணி இன்றையோடு உன்னுடைய வாழ்நாளை முடித்து கொள்ள நினைக்காதே. என் பிள்ளையே, நாளை உனக்கான சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியலிலும் உனக்கான வெற்றி உறுதியாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் ஏதும் இல்லை என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். என் பிள்ளையை நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் இந்த பிரித்யங்கரா ஓய்ந்து விட மாட்டாள். நான் உன் வாழ்க்கையில் எதை தர நினைக்கின்றேனோ அதை தராமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். அதுவரை நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கான நன்மைகளை நான் கொண்டு வருகின்றேன். நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலை என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு எதிர்நோக்க வேண்டும். உனக்கு உதவிகள் என்பது யார் மூலமாக கிடைக்கும் என்று இப்பொழுது இந்த தாயானவள் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் இன்று நீ பட்ட கஷ்டத்திற்கு யார் மூலமாக உனக்கு தீர்வு கிடைக்கின்றதோ, யாருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனநிலையை மாற்றுகின்றதோ, யாருடைய வார்த்தைகள் உனக்கான தீர்வாக உன் மனதிற்கு தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை தான் நீ முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியானால் இவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்காக இருக்கக்கூடிய நிரந்தரமானவர்கள். இவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்யக்கூடியவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்பது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு வரம். அந்த வரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நாளில் தெய்வங்களை சரியாக வழிபட்டு அவர்களின் அன்பினை என்
பெண் குழந்தை நீ பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு நடக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு எந்த ஒரு விஷயங்களும் இருக்காது. நான் அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளையும் நான் நடத்தி தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.